ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் போகிறோம். ஸோ அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலிமா வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கமிஷனுமே கிடைக்காது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் சேல்ஸ் ஆகிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிலியேட் லிங்க் மூலிமா நீங்கள் அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருனாச்சும் அந்த லிங்க் மூலிமா வாங்கினாங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான கமிஷன் வந்து வரும். ஸோ அந்த கமிஷன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லிங்க் வந்து அஃபிலியேட் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நான் மொபைல் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட்டு இமேஜ், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்புறம் ட்விட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுமாரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க மாட்டாங்க. எனக்கு வந்து ட்ராக்கிங் ஐடின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிலியேட் லிங்க்கு. ஸோ நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணாத முன்னாடி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகாது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணால் அந்த லிங்க் மூலமாக யாராச்சும் பைனோ பண்ணாங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அஃபிலியேட் லிங்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் அப்படின்னு போடுங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின்ல தான் இருக்குது. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஏர்னிங் ஓவர் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் வைஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் டேட் வைஸில் எத்தனை லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, அஃபிலியேட் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதை எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வந்து ஆர்டர் வந்திருக்கு, அதில் அமௌண்ட் எத்தனை வந்திருக்கு, எத்தனை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வந்து இதில் இருக்கும். அது இல்லாமல் எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, டோட்டல் கிளிக் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பான். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு அல்ல பிளாகுக்கு தேவையான HTML கோட், அப்புறம் டெக்ஸ்ட் இமேஜ் ஃபைல்ஸு, அப்புறம் பேனர் ஆட்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மொபைல்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து சர்ச் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கெலாம் பிளாகுக்கு தேவையான அனைத்து வந்து பேனர் ஆட்ஸ் அப்புறம்லாம் டெக்ஸ்ட் இமேஜ் ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ கெட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனர் ஆடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். HTML ஃபைல்ஸாக வந்து கொடுப்பாங்க. அந்த HTML ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டுக்கு அப்படி இல்லைனா வந்து பிளாக் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வெறும் டெக்ஸ்ட்டாக மட்டும் வேணும்னா வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனர் ஆட் வரும். டெக்ஸ்ட் மட்டும் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து பெருசாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப HTML இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிங்காக கொடுத்துருவோம். உங்களுக்கு HTML வேணுன்னா HTML எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக வேணாலும் லிங்க் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இமேஜாக வேணாலும் ஸோ இமேஜ் அப்படிங்கிறது வந்து இமேஜ் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் மட்டுமே வரும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பேனர் வந்து அட்ராக்டிவ் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து HTML-ஆக கன்வெர்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த HTML கோடு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுமாரி பேனர் ஆட் வரும். ஸோ நிறைய வெப்சைட்டில் பார்த்துருக்கலாம் நீங்கள் இதுமாரி வந்து பேனர் ஆட் வர்றது, அதை வந்து கிளிக் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட் யாராச்சும் வந்து பைனோ பண்ணாங்களா அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கமிஷன் வந்துடும். ஸோ கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்குக்கெலாம் 10%, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க, லாகின் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய நேம், அப்புறம் மெயில் ஐடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் அமேசானில் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.